சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கூட ஆட போகிறாங்க. அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன பயம், லாஸ்ட் டைம் மாதிரியே பிளான்ஸு இந்த எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் கரெக்டாக பண்ணலைன்னா ஒருவேளை நம்ம ஹோம் கிரவுண்ட்லேயே அடி வாங்குவோமோ அப்படின்னு தோணுது. பட் என்னதான் இருந்தாலும் ஹோம் கிரவுண்டு சேப்பாக்கில் நம்ம திருப்பி ஆட போகிறோம். என்டையர் ஃபேன்ஸோட சப்போர்ட் வந்து பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் இந்த தடவை பேட்டிங் வந்து செமையாக இருக்க போகுது. மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். இல்ல நல்ல கம்பேக் சான்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சென்னையில விளையாடுறாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் மேட்ச்ல நம்ம பார்த்தோம். அந்த சில விஷயங்களை வந்து அவங்க கரெக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா பஞ்சாப் மாதிரி டீம்லாம் அடிச்சிருவாங்க. ஓகேங்களா? நம்ம நம்ம லாஸ்ட் வீடியோல பேசணும் பார்த்தீங்களா? கிளியரா ஒரு கேம் பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். எனக்கு லாஸ்ட் மேட்ச் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஓகே போய் எல்லாரும் ரன் எடுப்போம், சும்மா ஜஸ்ட் லைக் தட் ப்ளே பண்ற மாதிரி இருந்தது. ஓகேங்களா? அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கர் டீம் மாதிரி தான் நான் பார்க்குறேன் பஞ்சாப் ஆர்ஆரை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அவங்க கிட்ட நீங்கள் வந்து அவங்க பவுலிங் அட்டாக்கும் நான் பார்த்தேன். நான் உங்களுக்கு சாகல் இருக்காரு, அன்சன் இருக்காரு, ஹர்தீப் சிங். ஸோ ஸ்ட்ராங்கர் பவுலிங் அட்டாக்லாம் வந்து நீங்கள் கிளியராக ஒர்க் அவுட் பண்ணி போகல அப்படின்னு சொன்னால் சம்மடி வாங்குவோம். ஓகே, ஐ அக்செப்ட் த பாயிண்ட். ஆர்ஆரை விட வந்து பஞ்சாப் வந்து அதுவும் ஒரு வின்னலுக்கு அப்புறம் வராங்க. லாஸ்ட் டைம் ரன்னர்ஸ் அப், தேவர் லைக் திஸ் க்ளோஸ் அண்ட் வின்னிங் தேர் மேடன் ஐபிஎல் கப். அது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன், ஃபைன். பட் ஆனால் ஐ திங்க் ஃபார் மீ அட்லீஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இஸ் ஸ்டார்டிங் அஸ் அ ஃபேவரட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் தே ஆர் கம்மிங் பேக் டு சேப்பாக். அண்ட் அந்த ஒரு 40,000 பீப்புளோட ரோர் வந்து உங்களுக்கு இருக்கும்போது அது பிளேயர்ஸ்க்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐ திங்க் அந்த கான்ஃபிடென்ஸோட இந்த தடவை ஆடுவாங்க. அண்ட் லெட்ஸ் பி வெரி ஹானஸ்ட், சேப்பாக் பிச் வந்து இட்ஸ் கோயிங் டு சூட் ஃபார் தி சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டர்ஸ் எஸ்பெஷலி. வேணா அவங்களுக்காகவே ரீலே பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. நம்ம T20 வேர்ல்டு கப்லேயும் அதை நம்ம பார்த்தோம். ஐ திங்க் ஆல் த சிஎஸ்கே பேட்டர்ஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ குட் டே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபார் மீ சிஎஸ்கே இஸ் ஸ்டார்டிங் அஸ் அ ஸ்லைட்ஸ் ஃபேவரட். இல்லை, பேட்டிங் பிச்சு கண்டிப்பாக சிஎஸ்கே பேட்ஸ்மேனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எனக்கு என்ன திரும்பியும் கொஸ்டின் வருதுன்னா, நான் லாஸ்ட் மேட்ச் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். எனக்கு என்ன திரும்ப கொஸ்டின் வருதுன்னா, பிளேயர்ஸுக்குலாம் கிளாரிட்டி இருக்கா? ஸோ எனக்கு லாஸ்ட் மேட்ச் நான் பார்க்குறப்ப சர்ஃப்ராஸ் கானோட இந்த டீம் இந்த லைனப்பில் என்ன ரோலுங்கிறது எனக்கு கிளியராக இல்லை. அவர் அடிக்கிறாரு இல்லை திடீர்னு ஆங்கர் பண்ண போகிறாரான்னு தெரில. எஸ்பெஷலி நம்ம யங்ஸ்டர்ஸ் லைக் கார்த்திக் சர்மாக்கெலாம் வந்து கிளியராக இதான் ஒரு ரோலு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கஷ்டப்படுவாங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வேர்ல்டு கப்பில் வந்து தூபேவால் வந்து பீக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடிஞ்சது, ஏன்னா அவளோட ரோல் கிளியராக இருந்தது. ஸோ ஐ திங்க் அகெயின் ஐ எம் ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இன் சிஎஸ்கே. பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள், கேம் பிளானு, ஓகே ஒவ்வொரு பிளேயர்ஸும் உங்ககிட்ட இதான் எதிர்பார்க்கணும், இப்படி தான் நீ போய் ப்ளே பண்ண போகிற அப்படிங்கிறத கிளியராக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் வித் த க்ரௌட் அட்வான்டேஜ் தே ஹேவ் அ குட் சான்ஸ். ஐ திங்க் லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா, ஐ திங்க் சர்ஃபராஸ் கான் வாஸ் நாட் மென்ட் டு பிளே தட் ஏர்லி. ஸோ அந்த ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்த உடனே அதுவுமே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஈவன் தோ லைக் உங்களோட இம்பாக்ட் பிளேயர் ஆட வைக்கணும்னாலுமே கார்த்திக் சர்மாவெல்லாம் நீங்கள் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா சர்ஃபராஸ் கானை கொண்டு வந்திருக்கலாம் இம்பாக்ட் பிளேயராக. அவரை வந்து அவசர அவசரமாக உள்ளே இறக்குனது வந்து அவருக்குமே வந்து இப்போ என்ன பண்ணணும், எப்படி ஆடணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேனேஜ்மெண்ட். அதாவது வந்து லெட்ஸ் ஜஸ்ட் ஃபர்கெட் தட் ஒன் பேட் டே, உங்களோட ரோல் எல்லாமே வந்து இதுதான், லெட்ஸ் கோ அண்ட் டூ தட் ரோல் பர்ஃபெக்ட்லி அப்படின்றது தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கம்மிங் பேக், பஞ்சாப் வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தே ஆர் அ பெட்டர் டீம். அண்ட் அவங்க வந்து லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கீ பிளேயர்ஸை கீ இடத்துல எடுத்திருக்காங்க. கூப்பர் கான்லே பிளேட் அன் அமேசிங் இன்னிங்ஸ் ஃபார் தெம் லாஸ்ட் நைட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சிஎஸ்கே வந்து எந்த பிளேயர்ஸ் எல்லாம் வாட்ச் அவுட் பண்ணணும்? இல்லை, அதான் நான் ரெண்டு கீ பேட்டில்ஸ் மாதிரி நான் பார்க்குறேன். ஒன்று வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஹவு ஸ்ட்ராங் ஹீஸ் அப்படிங்கிறது தெரியும். எஸ்பெஷலி ஸ்பின்னை மர்டர் பண்ணிடுவார். ஓகேங்களா? ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை கண்டிப்பாக வந்து அவங்க டாக்டிக்கலாக அட்டாக் பண்ணணும். ஐ திங்க் ஹோல் வேர்ல்ட் நோஸ் லைக் ஹி ஹேஸ் சம் வல்னரபிலிட்டி அகேன்ஸ்ட் த ஷார்ட் பிச் பவுன்சர்ஸ் டைப் வந்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு அகைன் இங்கே டாக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். கரெக்டாக அவர் பேட்டிங் வந்தவுடனே மேபி நமக்கு மேட் ஹென்ரியோ இல்லை கலீல் அகமதோ, எனக்கு தெரிஞ்சு கலீல் அகமது கொஞ்சம் பேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேஸ் அண்ட் பவுன்சர்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ கலீல் அகமதை கரெக்டாக வந்து சேவ் பண்ணி ஸ்ரேயஸ் ஐயருக்கு எடுத்து யூஸ் பண்ணி இமீடியட்டாக விக்கெட் எடுத்துடணும். எடுக்கல அப்படின்னு சொன்னார்னா என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அது ஒரு கீ பேட்டிலாக நான் பார்க்குறேன். இன்னொரு பேட்டில் வந்து அவங்களுக்கு பவுலிங், ஐ திங்க் if I remember correctly, சாகல் தான் வந்து லீடிங் விக்கெட் டேக்கர் இன் ஐபிஎல் நினைக்கிறேன். ஸோ சாகலை கண்டிப்பாக வந்து விக்கெட் டேக்கிங்காக யூஸ் பண்ணுவாங்க. நான் ரெண்டு ஆங்கிளில் பார்க்குறேன். ஓகேங்களா? ஒன்று வந்து இப்போ நம்ம பேசுகிற மாதிரி ஃப்ளாட் ட்ராக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால்
நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னா தூபே இஸ் வெரி குட் அகைன்ஸ்ட் ஸ்பின், சர்ஃபராஸ் கான் இஸ் வெரி குட் அகைன்ஸ்ட் ஸ்பின், அண்ட் கார்த்திக் சர்மாவே யூ கோ அண்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சாகலை வந்து நெகோஷியேட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அகைன் பிபிகேஎஸ் வந்து கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இல்ல பிச்சில் கொஞ்சம் ஸ்பின் இருக்கு அப்படின்னு சொன்னா அகைன் வி நீட் த சேம் பிளேயர் பட் பேட் சென்சிபிளி அண்ட் ஜஸ்ட் பிளே ஹிம் அவுட் வித் ரீசனபிள் ரன்ஸ். நான் ரொம்ப ஸ்ட்ரோக் வைக்க சொல்லல, பட் ரீசனபிளா ரொம்ப விக்கெட் இல்லாம எடுத்துட்டா மற்ற பவுலர்ஸ் எல்லாம் அடிச்சிடலாம். ஆமாம், எனக்கு வந்து நீங்கள் சொன்ன இந்த 2 பிளேயர் கண்டிப்பாக ஐ திங்க் ஐ அக்செப்ட். பட் ஆனால் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து ஐ திங்க் த கீ பேட்டில் ஃபார் த எஸ்பெஷலி ஓப்பனர்ஸ், நம்மக்கிட்ட ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால லெஃப்ட் ஆர்ம் பேசர் ஜேவியர் பாட்லெட் அவர் வந்து ஹீ ஹேட் அ கைண்ட் ஆஃப் அ டீசென்ட் கேம். ரொம்ப நல்ல கேம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் சின்ஸ் ஹீ இஸ் ஆல்சோ லெஃப்ட்ன்றதுனால நம்மக்கிட்ட நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறதுனால ஐ திங்க் ஓப்பனிங்கில் வந்து அவரை கொஞ்சம் பார்த்து நெகோஷியேட் பண்ணி ஆடிட்டா ஐ திங்க் அவர் பேட்ஸ்மேன்ஸ் வில் இல்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹென்சனுமே வந்து டேஞ்சரஸ் தான் ஓகேங்களா நம்ம பேட்ஸ்மேனுக்கு. ஸோ ஐ திங்க் யா தட் ஹேஸ் டு பி நெகோஷியேட்டட். பட் அகைன் நம்ம திரும்பியும் சொன்னதான் டாப் ஆர்டர் ஹேஸ் டு கிளிக் நோ மேட்டர் வாட் ஓகேங்களா. ஸோ சாம்சன் அண்ட் ருத்ராஜ் ஹேஸ் ஆல் த எக்ஸ்பீரியன்ஸ், தே ஹேவ் டு கிளிக். ஆமாம், கம்மிங் பேக் டு ருத்ராஜ், அவர் வந்து வெறும் பேட்ஸ்மேனாக மட்டும் இல்லை, இந்த வாட்டி ஒரு லீடராகவுமே வந்து அந்த மாதிரி ஒரு டிஃபீட்லேருந்து வரும்போது ஹி ஹேஸ் டு பிளே அ வெரி க்ரூஷியல் ரோல். பேட்ஸ்மேனாக எனக்கு கண்டிப்பாக டவுட்டே கிடையாது. ஐ மீன் ஹீ வில் இவென்ச்சுவலி, ஈவன் தோ ஹீ பேட் அ வெரி ரெக்லெஸ் ஷாட் ஆன் தட் நைட். ஸோ ஐ நெவர் தாட் ருத்ராஜ் வுட் பிளே தட் கைண்ட் ஆஃப் அ ஷாட். அப்படி ஆடி இருந்தாலுமே ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் ஷாட் அப்படின்னு நினச்சிட்டு ஐ திங்க் ஹீ வில் மேக் அ வெரி ஸ்ட்ராங் கம்பேக் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். கரெக்ட். எனக்கும் பேட்ஸ்மேனா வந்து அவர் மேல டவுட்ஸ் எதுவுமே இல்லை ஓகேங்களா. ஹி வில் ஸ்கோர் ரன்ஸ் ஃபார் ஷுர் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னொரு 2 கீ திங்ஸ் கரெக்டா பண்ணார்னா இட் வில் பூஸ்ட் சிஎஸ்கேன்னு பாக்குறேன். ஒன்னு வந்து அஸ் அ பேட்டரா நம்ம அகைன் லாஸ்ட் வீடியோல பேசணும், ரீட் த பிச் ஓகேங்களா. ஹி ஹஸ் ஆல் த எக்ஸ்பீரியன்ஸ், அவர் தான் ஓப்பனிங் இறங்குறாரு. ஸோ பிச்சை பத்தி ஒரு ரீட் பண்ணி நம்ம டீமுக்கு வந்து கொடுத்தாருனா பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இல்லைங்களா. ஏன்னா அதுதான் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வேற டீம்ல இருக்காங்க. ஸோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தட் வில் ஹெல்ப் தம் டு செட் த டார்கெட் அஸ் வெல், எஸ்பெஷலி பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா. அது வந்து ஒரு பேட்டரா அவரோட ஸ்கில்லை யூஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து அஸ் அ கேப்டன் ஓகேங்களா. சரி நம்ம தோனியை பார்த்துருக்கோம், இஸ் காம் கலெக்டிவ், பட் ஆனால் அவரோட ப்ரெசன்ஸ் வில் மேக் எ ஹியூஜ் டிஃபரன்ஸ் இல்லைங்களா. ஸோ ருத்ராஜுமே வந்து என்ன சொல்ற ரொம்ப அக்ரெசிவ் கேப்டன் இல்ல. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா ஹி ஹாஸ் டு ஜஸ்ட் இன்ஜெக்ட் மோர் என்ன சொல்ற ஒரு மோட்டிவேஷனோ ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரே பார்த்துட்டோம். இப்போ சிஎஸ்கே டிஎன்ஏ வந்து யங்ஸ்டர்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நீங்க கொஞ்சம் நர்ச்சர் பண்ணணும், கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கணும், பேசணும், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கேர் பண்ணாரு அப்படின்னு சொன்னா வித் யங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க் தே ஹேவ் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் வின்னிங் திஸ் மேட்ச். நம்ம ஓகே, டெஃபினெட்லி. ஓகே, பிஃபோர் வி க்ளோஸ் அவுட், இது வந்து நம்ம பேசலாம், ஆஃப்லைனில் கூட பேசலாம், அதனால் ஐம் ட்ரைங் டு புட் யூ ஆன் ஸ்பாட். ஐம் கிவிங் சிஎஸ்கே லைக் 55 ஹெட் ஆஃப் பிபிகேஎஸ் 45. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐ அக்ரி ஒன்லி பிகாஸ் இட் இஸ் ஹேப்பனிங் இன் சென்னை. எஸ், வேற எந்த கிரவுண்டா இருந்தாலும் ஐ வுட் ஹவ் டவுட்டட். ஓகே, ஹோப்ஃபுல்லி நம்ம டாஸ் ஜெயிப்போம், நம்ம வந்து சேசிங் எடுப்போம். தட் வில் ஒன்ஸ் அகெயின் பி அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கே அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் அ ஒன் ஆஃப் மேட்ச் அப்படின்றத நான் கண்டிப்பாக நம்புகிறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ், நீங்கள் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே எந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக பண்ணணும், எந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நெகோஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் மாஸ்டர். தேங்க்யூ.